விழுப்புரத்தில் இடைவிடாது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நகரின் பல இடங்களில் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியுறுகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் கோபிநாத், எந்தெந்த பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கு, நகராட்சி நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி சொல்லுங்க கோபிநாத். விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பார்த்தீங்கன்னா மழை பெய்திருந்தது. இந்த மழை பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு பெய்திருந்தது. நேற்று நள்ளிரவு முதல் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், திருக்கோவிலூர் பகுதியில் தொடர்ந்து நல்ல மழை இதுவரைக்கும் பெய்துட்டு இருக்கு. மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கோமிகை நிரம்பி இருக்கு, அதே போல மணிமுத்தாறு நிரம்பி இருக்கு. மணிமுத்தாறு அணையிலிருந்து தற்போது பார்த்தீங்கன்னா 200 கன அடி தண்ணி வெளியேற்றப்பட்டு வருது. அதே போல கோமிகை அணை நிறந்ததுனால 500 கன அடி தண்ணி வெளியேற்றப்பட்டிருக்கு. இதே போல பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் சுவர் இடிந்து விழுந்து 4 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இன்று அதிகாலையில் இவங்க விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுமதிப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதே போல விழுப்புரம் நகரில் தாமரைக்குளம் பகுதியில் வீடு இடிஞ்சு வந்திருக்கு. இதே போல விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற சிங்கனூர்ல ஏரி தற்போது உடையும் அபாய நிலை ஏற்பட்டதால அந்த பகுதியில் தொடர்ந்து மணல் மூட்டைகள் அடிக்கும் பணியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. மாவட்டம் முழுவதும் நல்ல மழை பெய்து வருது நிலையில் விழுப்புரம் நகரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் நகரில் 35 கோடி மதிப்பில் பாதாள சாக்கடை தொடங்கப்பட்டு இந்த திட்டம் இதுவரைக்கும் முழுமையாக செயல்படுத்தப்படலன்றது பொதுமக்களோட குற்றச்சாட்டு இருக்கு. விழுப்புரம் நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே தண்ணீர், அதாவது குடியிருப்பு பகுதியில் அதிக அளவு தண்ணீர் தேங்கினால பொதுமக்கள் கடுமையான சிரமத்துக்காக இருக்காங்க. நம்ம நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு எதிரில் இருக்கிற ஒரு குடியிருப்பு பகுதி. இந்த பகுதியில் தான் அரசு அதிகாரிகள் எல்லாமே குடியிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னா கணபதி நகர், எஸ்பிஆர் நகருக்கு நடுவில் பகுதி. இந்த பகுதியில் ஒவ்வொரு மழைக்காலங்களுமே இங்கே தண்ணீர் தேங்கி இந்த பகுதியில் போகிற மக்கள் கடுமையான சிரமத்துக்காக இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சேர்ந்த 15 ஆண்டு காலமாக வசித்த ஒரு சசிகுமார் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட இந்த பகுதியில் இருக்கிற என்ன பாதிப்புன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், இந்த பகுதியில் குடியிருக்கீங்க, ஒவ்வொரு மழை காலத்திலையும் உங்களோட சிரமங்களை பற்றி சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 5 வருஷமாக இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். ஒவ்வொரு மழை காலத்துலையும் ரொம்ப சிரமப்படுறோம். இது வரைக்கும் ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷன் எதுவுமே எங்களுக்கு ஏற்படல. கிட்டத்தட்ட இது கவர்மெண்ட் ஆஃபீஸர் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா இருந்தும் இது வரைக்கும் எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை. இது மேக்ஸிமம் ஸ்கூல் பசங்க போகிற ஏரியா. ஒவ்வொரு டைமும் பசங்க சைக்கிளில் போகும்போது கீழே எந்திரிச்சு போகிறது, வண்டியில் வரவங்க கிட்டத்தட்ட ஆஃப் ஆகி தள்ளிட்டு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த தண்ணி போகிறதுக்கான வடிகால் வசதி இந்த ஏரியாவில் இது வரைக்கும் முழுமையாக செயல்படுத்தலை. மேற்கொண்டு இங்கே ஒரு நிரந்தரமான வடிகால் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து ஏற்படுத்தினாதான் தண்ணி வடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த விழுப்புரம் நகரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கோலியூர் வாய்க்கால் ஒரு வாய்க்கால் இருக்குது. இந்த பகுதியில் தான், அதாவது இந்த வாய்க்கால் மூலம் தான் நகரில் இருக்க தண்ணீர் வெளியேற்றப்படும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோலியூர் வாய்க்காலில் முழுமையான ஆக்கிரமிப்புக்கு தூர்வாரப்படலை. அதே போல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புறநகர் பகுதிகளில் இந்த பாதாள சாக்கடை திட்டம் இணைக்கப்படாதனால புறநகர் பகுதி முழுவதும் கண்டிப்பாக தண்ணீர் சூழ்ந்து தேங்கியிருக்கு. இப்போ ஏற்கனவே பெய்த மழையில் ஏராளமான சாலைகள் சேதமடைஞ்சிருக்கு, ஏற்கனவே விவசாய நிலங்கள் சேதமடைஞ்சிருக்கு. தொடர்ந்து நேற்று இரவு முதல் இந்த மழை பெய்துட்டு இருக்கிறதுனால விழுப்புரம் நகர மக்கள் முழுமையாக கடுமையான ஒரு சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க.